அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலகட்டத்தில் பல வீடுகள்லையும் அதே சமயம் பெரிய பெரிய கடைகள், நிறுவனங்கள் இது போன்ற இடங்கள்லையும் வரவேற்பு அறையில் ஒரு அக்ஷய பாத்திரத்தை வச்சு அதில் முழுசுமாக நீர் நிரப்பி வண்ண வண்ண பூக்களை போட்டு அலங்கரித்து வைப்பாங்க. இது அலங்காரத்துக்காக மட்டும் இல்லாமல் அதில் மிகப்பெரிய சூட்சமமும் மறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னும் சில பொருட்களை சேர்க்கும்போது அந்த அக்ஷய பாத்திரம் இருக்கிற இடத்துல செல்வ மழை பொழியும். அந்த பொருட்கள் என்ன அப்படின்னு தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அக்ஷய பாத்திரம் அப்படின்றது அல்ல குறையாத பாத்திரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அக்ஷய பாத்திரத்தில் இருந்து நாம் எந்த பொருட்களை எடுத்தாலும் அந்த பொருட்கள் குறையாமல் மறுபடியும் நிரம்பிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அக்ஷய பாத்திரம் அப்படின்றது குபேரருக்குரிய பாத்திரமாக கருதப்படுது. அப்படிப்பட்ட அக்ஷய பாத்திரத்தில் நாம் சில பொருட்களை சேர்க்கறது மூலமாக நம்மளுடைய வீட்டில் செல்வ நிலை உயரும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு காலகட்டத்தில் அக்ஷய பாத்திரத்தை முறையாக பராமரிக்கிறது கிடையாது. காரணம், அதில் இருக்கிற தண்ணீரை வாரத்துக்கு ஒரு முறை மட்டுமே நம்ம மாற்றுது. மேலும் சுத்தமான தண்ணீரை உபயோகிக்காமல் ஏதாவது ஒரு தண்ணீரை ஊற்றி வைக்கிறது. அடுத்ததாக அதில் போடப்படுற மலர்கள் இயற்கையான மலர்களாக இல்லாமல் செயற்கையான பிளாஸ்டிக் மலர்களை போட்டு வைக்கிறது அப்படின்னு அதனுடைய புனித தன்மையையே கெடுத்துடுறாங்க சில பேர். இந்த பதிவில் முறையாக எப்படி செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதனால் ஏற்படக்கூடிய பலனையும் நம்ம புரிஞ்சு செயல்படணும். சுத்தம் செய்யப்பட்ட அட்சய பாத்திரத்தில் சுத்தமான குடிக்கிற நீரை தான் நாம் பிடிக்கணும். அதுக்கப்புறம் அது கூட பன்னீரை நாம் ஊற்றணும். அடுத்ததாக அதில் நம்ம சில ஏல அரிசியை, அதாவது ஏலக்காய் விதையை நம்ம போடணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு கைப்பிடி அளவு துளசி இலையை போட்டு அதுக்கு மேலே பன்னீர் ரோஜாக்களையோ அப்படி இல்லைன்னா மல்லிகை பூவையோ போட்டு வைக்கணும். குறிப்பாக வாசனை உள்ள மலர்களை தான் நாம் அக்ஷய பாத்திரத்தில் உபயோகப்படுத்தணும். இந்த பாத்திரம் வீட்டினுடைய வடகிழக்கு மூலையிலையோ அப்படி இல்லைன்னா வரவேற்பு அறையிலையோ நம்ம வைக்கணும். இதில் இருக்கிற தண்ணீரை 2 நாட்களுக்கு ஒரு முறையாச்சும் நம்ம மாற்றணும். பழைய நீரையும் பூக்களையும் செடிகளில் ஊற்றிடணும். முக்கியமான விஷயம், கால்படாத இடமாக தான் நம்ம தண்ணீரையும் அந்த பூக்களையும் ஊற்றணும். இப்படி நம்ம செய்யும்போது நம்ம வீட்டில் குபேரர், மகாலட்சுமி இவர்களுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைச்சி செல்வ நிலை உயரும் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீட்டில் எப்பயுமே பண வரவு இருக்கணும் அப்படின்னா சமையல் அறையில் எந்தெந்த பொருளோட எந்தெந்த பொருட்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற சூட்சமத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்க நாம் எப்படி பூஜை அறையை சுத்தபத்தமாக வச்சிருந்து பூஜை புனஸ்காரங்களை செய்கிறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை நாம் சமையல் அறைக்கும் கொடுக்கணும். பூஜை அறை மகாலட்சுமி தாயார் இருக்கும் இடம் அப்படின்னா சமையலறை அப்படின்றது அன்னபூரணி தாயார் குடியிருக்கிற இடம். அது மட்டும் இல்லாமல் சமையலறை அப்படின்றது சுக்கிர பகவானுக்குரியதாகவும் பார்க்கப்படுது. அங்கே நாம் செய்கிற ஒரு சில விஷயங்கள் வீட்டில் பண வரவை அதிகரித்து நம்மளுக்கு தரும். சமையலறையில் நாம் செய்ய வேண்டிய குறிப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் வாஸ்துப்படி சமையலறை தென்கிழக்கில் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இந்த ஒரு விஷயம் தவறும் பட்சத்தில் மற்ற எந்த விஷயங்களை கடைபிடிச்சாலும் எந்த பலனுமே கிடையாது. அதனால் சமையலறை இருக்க வேண்டிய திசை நிச்சயமாக தென்கிழக்காக இருக்கணும். நாம் நின்று சமைக்கிறது கிழக்கு நோக்கி இருக்கணும். அடுத்து சமையலறையில் எப்பயுமே ஒரு சிறிய கிண்ணத்திலேயோ அப்படி இல்லைன்னா அகல் விளக்கிலேயோ கொஞ்சமாக வெந்தயம், டை
டைமண்ட் கற்கண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சிடுங்க. இதை மாதத்துக்கு ஒரு முறை மாற்றினா போதும். சமையலறை எப்படி சுக்கிர பகவானுக்கு உரியதாக சொல்லப்படுதோ அதே போல் கற்கண்டு, வெந்தயம் இது எல்லாமே சுக்கிர அனுகிரகம் பெற்ற பொருட்கள். இது எல்லாமே ஒன்றா இருக்கும் இடத்துல பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா துவரம் பருப்பு போட்டு வைக்கிற பாத்திரத்தில் எப்பயுமே ஒரு துண்டு சுக்க சேர்த்து போட்டு வைங்க. இந்த 2 பொருள் ஒன்றா இணையிற இடத்துல பண வரவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வறுமை அந்த இடத்துல வரவே வராது. இதே போல் அரிசி கொட்டி வைக்கிற பாத்திரத்தில் கொஞ்சம் குங்குமப்பூவையும் துளசியும் ஒரு சின்ன மூட்டையாக கட்டி போட்டு வைங்க. இதனால் அரிசியில் எந்த ஒரு வாடையும் வராது. நீங்கள் பயப்படாமல் போட்டு வைக்கலாம். இதுவுமே வீட்டில் பண வரவை அதிகரித்து தரக்கூடிய ஒரு தாந்திரீக வழி. அடுத்ததா சர்க்கரை டப்பாவில் எப்பயுமே ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இந்த 2ஐயும் போட்டு வைங்க. இது பணத்தையும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தையும் அதிகரித்து தரக்கூடிய ஒரு முக்கியமான தாந்திரீக வழி. அதே போல் ஒரு சில வீடுகளில் சமையலறையும் பூஜைகளையும் ஒன்றா இருக்கும். இது போன்ற அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அடுத்து சமையலறையில் நம்ம அதிகமாக இரும்புலால் ஆன பொருட்களை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் சமையல் அறை மேடை கருப்பு நிறத்தாலான கல் பதித்து தான் இருக்கணும். இந்த கருப்பு நிறம், இரும்பு இவை எல்லாம் சனீஸ்வர பகவானுக்குரியது. இந்த சுக்கிர சனீஸ்வர சேர்க்கையும் பண வரவை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சமையல் அறையில் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் சரியாக பின்பற்றி பாருங்கள். உங்களுடைய வீட்டில் பொருளாதார நிலை உயர்ந்து செல்வ வளம் அதிகரிக்கும். இந்த தகவல்களை உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இதையெல்லாம் கடைபிடிச்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.